ஹே கைஸ், இந்த எதிக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு யூசர், அதாவது வாட்ஸ்அப் யூசரோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டை நம்ம எப்படி டேக் ஓவர் பண்றதுங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி நம்ம சேஃபா இருக்கிறதுங்க பத்தியும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க யாராதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ் உங்களுக்கு டெய்லியுமே கரெக்டா வரும். நம்ம ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் எப்படி ஹேக் பண்றது, அதுக்கப்புறம் iOS எப்படி ஹேக் பண்றது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அதெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதை பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு டூல் தேவை. அந்த டூல் டவுன்லோட் பண்றதுக்கான யூஆர்எல் எடுத்துக்கலாம். இதான் அந்த யூஆர்எல். இதை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இதை வந்து Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். இதை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க டெர்மினல் தான் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஸோ நான் வந்து டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஷ் கமெண்ட் கொடுக்குறேன். இது எதுக்காகனா, நான் எந்த யூசர்ல இருக்கேங்கிறத ஷோ ஆஃப் பண்றதுக்காக தான். இங்க வந்து Ctrl+Shift+ நீங்க எத்தனை டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டைம் ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாகும். இது எதுக்காக நான் பண்றேன்னா, உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா தெரியறதுக்காக தான். இங்க வந்து Ctrl+Shift+V கொடுத்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண யூஆர்எல் வந்து பேஸ்ட் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, git cloneங்கிறது இந்த வெப்சைட்குள்ள போய் இந்த ஃபைலை நமக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூலும் இருக்கும். அந்த டூல் ரன் ஆகிறதுக்கான என்விரான்மெண்ட் சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டவுன்லோட் பண்ணாதான் இந்த டூல் வந்து எரர் இல்லாம டவுன்லோட் ஆகி கரெக்டா ஒர்க் ஆகும். அதனால தான் நான் வந்து ஒரு ஃபோல்டராக கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்றேன். ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ண தேவையில்ல. இது டவுன்லோட் ஆகையிலே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். அது என்னங்கிறத நான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல சொல்றேன். இந்த யூஆர்எல் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஸ்கிரீன்ஷாட் இருக்கிறதுனால எடுத்துக்கோங்க. இதுல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா டூல் கரெக்டா டவுன்லோட் ஆகாது, எரர் வரும் லாஸ்ட்ல உங்களுக்கு. இதை நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இதை நான் எரேஸ் பண்ணிட்டேன்னா, இதை நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நான் அதை வந்து என்டர் பண்ணல. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து இதுதான். இதையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 கமெண்ட் ரொம்ப ரொம்ப மெயின் உங்களுக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த கமெண்டை பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த கமாண்டுக்கு என்ன மீனிங் நான் சொல்றேன். சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி. நம்ம நார்மலா இருந்து ஒரு டைரக்டரிக்குள்ள, ஒரு ஃபோல்டருக்குள்ள போறோம். ஃபோல்டர் வந்து நம்ம டெர்மினல்ல ரன் பண்ணும்போது டைரக்டரின்னு தான் சொல்லுவோம். அதனால தான் நான் வந்து சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து நான் டவுன்லோட் ஆன ஃபைலுக்குள்ள வரேன். இப்போ இந்த ஃபோல்டர் நான் கிரியேட்டே பண்ணல. எப்படி வந்துச்சுன்னா, இந்த யூஆர்எல் தான் வந்துச்சு. லாஸ்ட்ல பாருங்க மெடிசா பிஷன் இருக்கும். இதுதான் அந்த ஃபோல்டரோட நேமா இங்க இருக்கு. இப்போ நீங்க எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள, அந்த ஃபைலுக்குள்ள என்ன நினைச்சோ அதெல்லாமே நமக்கு வந்து இங்க இருக்கும். இதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபைல், இந்த 2 ஃபைல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 ஃபைலும் இருக்கும். இந்த ஒரு ஃபைல் மட்டும் இருக்காது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல். இது ஏன்ங்கிறத லாஸ்டா சொல்றேன். இதை எப்படி ஆட் பண்ணணுங்கிறதையும் நான் லாஸ்டா சொல்ல பாக்குறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு நார்மலா ஒயிட் கலர்ல இருக்கும், கிரீன் கலர்ல இருக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னா SC லினக்ஸ். SC லினக்ஸ்ங்கிறது என்னன்னா, லினக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஃபயர்வால். அது டைரக்டா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷன்ல ஏதாவது ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகுதுன்னா அது வந்து பிளாக் பண்ணி விட்டுரும், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லி. அதனாலதான் வந்துட்டு இந்த இடத்துல இதை வந்து ஒயிட் கலர்ல ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலா பர்மிஷன் செட் பண்ணாம இந்த ஃபோல்டர் கூட செட்டப் ஆயிருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை தான் மாத்த போறோம். இதை வந்து எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷன்ல மாத்தினாதான் டூல் ரன் ஆகும். அப்பதான் நம்மளால ஹேக் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷன் மாத்துறதுக்கு CH-மோடு கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்பேஸ் வித்துட்டு +X கொடுங்க. எக்ஸுக்கு மீனிங் என்னன்னா எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷனா மாத்துங்கிறது. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தனையும் இதை தான் வந்து எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷனா மாத்தணும். ஏன்கிற ரீசன் சொல்றேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணதும் இது எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷனுக்கு செட்டப் ஆயிரும். செட்டப் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு LS கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். இது கிரீன் கலர்ல மாறி இருக்கும். இது மட்டும் ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த LSக்கு என்ன மீனிங் நான் சொல்லிடுறேன். LSக்கு மீனிங் வந்து லிஸ்ட்ங்கிறது என்ன, இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எனக்கு காட்டுங்கிறதான் இதுக்கான மீனிங். இப்போ வந்துட்டு இதை நம்ம செட்டப் பண்ணிட்டோம். இதை செட்டப் பண்ணோம். அப்பதான் வந்து நமக்கு டூல் ரன் ஆகும். இப்போ இதை செட்டப் பண்றதுக்கு என்ன பண்ணா, அதே கமெண்ட் தான். CH-மோடு கொடுங்க. ஸ்பேஸ் விட்டு + கொடுத்து X கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைலோட நேமை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். இதை வந்து நீங்க ஃபுல்லா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. இங்கேயும் Ctrl+Shift+V வந்து ஒர்க் ஆகும். கொடுத்து பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்டர் பண்ணிருங்க. இதை நான் எதுவுமே பண்ணல. ஏன் ரீசன்னா, நான் ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நான் அதனால தான் என்ட்ரி கொடுக்காம உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ திரும்ப ஒரு LS கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 ஃபைல் கிரீன் கலர்ல இருக்கும், இது ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும், மீதி இருக்கிறது இது ரெண்டுமே ஒயிட் கலர் தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணானா இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஃபைல் என்னங்கிறத நான் இந்த டூல் ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அப்பதான் புரியும். இப்போ இந்த டூலை ரன் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பேஷ் கமெண்ட் கொடுத்து நீங்க இந்த நேமை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. இதை ஏன் நான் காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன்னா, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கமெண்ட். நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதனாலதான் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்க ஒரு பிகினரா இருக்கையில காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலோ இல்ல மீடியம் லெவலோ வந்துட்டீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ஸ்பீடா இருக்க முடியும்.
இந்த இடத்துல இதை நம்ம வந்து என்டர் பண்ண போறோம். என்டர் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏன் பேஷ் கொடுத்துருக்கோம், இங்க ஏன் .sh இருக்குங்கிறத பார்த்தலாம். .sh மீனிங் என்னன்னா, இந்த டூல் வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் டூல். ஷெல் ஸ்கிரிப்டிங் வழியா இதுக்கான கோட் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் வந்து .sh கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பேஷ்ங்கிறது என்னன்னா, ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங்கால கிரியேட் பண்ண டூல் எதுவா இருந்தாலும் அதை ரன் பண்றதுக்கு நம்ம வந்து பேஷ் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ./ கொடுப்போம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் டூல்ஸை ரன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல பேஷ் கொடுத்து இதை ரன் பண்றோம். இங்க வந்து என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேனர் வரும். நீங்க உங்க சிஸ்டம் எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லி பயப்பட வேணாம், அது நார்மல் தான். இங்க வந்து நான் கண்ட்ரோல்- கொடுத்தேன்னா சைஸ் வந்து பெருசாகும். இது எதுக்காக பண்ணேன்னா, ஃபுல்லா உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து காட்டணுங்கிறக்காக தான். இங்க வந்து டோட்டலா ஒரு 33 இருக்கும். இந்த டோட்டலா இருக்கக்கூடிய 33 உங்களால இதை வச்சு ஹேக் பண்ண முடியும். ஆனா இப்போ நம்ம பண்ண போறது வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி அதை பேன் பண்ண போறோம். இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் வந்து இதை 33ல தான் வந்து அந்த ஃபைலை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா இந்த டூல் வந்து நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதனால தான் 33ங்கிறத சொல்றேன். 33க்குள்ள நான் செட்டப் பண்ணியிருக்கேன். இங்க வந்து 33ன்னு டைப் பண்ணிருங்க. இந்த இடத்துல வந்துட்டு டிஃபால்ட்டாவே கொடுத்துருங்க, என்டர் பண்ணிருங்க. இங்க வந்துட்டு லாகின் கேட்கும். இதுக்கும் நான் வந்து நல்னு கொடுத்துக்கிறேன். நீங்களும் நல்னே கொடுத்துக்கோங்க. நல்லுன்னு கொடுத்து என்டர் பண்ணிங்க. இங்கேயும் நீங்க வந்து நல்லுனே கொடுத்துருங்க. இந்த இடத்துல பாஸ்வேர்டுக்கு வந்துட்டு 123 கொடுத்து என்டர் பண்ணிங்க. இதான் பாஸ்வேர்டானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கொடுக்குறேன்னா எல்லாமே இதுக்கான ஃபேக் டீட்டெயில். இது ஒரு சும்மா நார்மல் அல்காரிதம் தான். இது இந்த டூல்ல ப்ரீபில்ட்டா இருந்துச்சு. நான் மாடிஃபை பண்ணல வந்துட்டு இதை அப்படியே விட்டுட்டு நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஏன்னா இது இருக்கட்டும்ங்கிறக்காக தான். இதான் நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆனா இருந்தாலும் இதை நீங்க செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்துட்டு ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க அனானிமஸா இருக்கணும். எந்த ஒரு பர்சனல் டீடைல்ஸும் நீங்க எந்த ஒரு ஹேக்கிங் டூல்ஸ்க்கும் கொடுக்கவே கூடாது. அதனாலதான் நான் வந்து இது எல்லாத்துக்குமே ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல இங்க இதுக்கும் வந்துட்டு 1212 கொடுத்து என்டர் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன கேக்குது, இது லோக்கல் ஹோஸ்ட்னு கேக்குதா? அதுக்கு நான் 1 சூஸ் பண்ணும். ஏன் 1 சூஸ் பண்ணும்? இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, உங்க லேப்டாப்பை சர்வரா மாத்திக்கவான்னு கேக்குது. எதுக்காக நான் என் லேப்டாப்பை சர்வரா மாத்தணும்னா, அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் ஆயிரும். அதாவது பேன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பேன் ஆகுது இதால, நம்ம கொடுத்த ஸ்கிரிப்டால. வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணும். அதை ஆப்ரேட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு மானிட்டர் தேவை. அந்த மானிட்டர் தான் நம்ம லேப்டாப். அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லி கேக்குது. ஸோ நான் இந்த இடத்துல 1 கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். இந்த இடத்துல போர்ட் நம்பர்ஸ்னா என்ன? ஆக்சுவலா இது எல்லாமே ஒரு கேட்வே மாதிரி. நீங்க வந்து ஒரு கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வைரஸை வெளியே ஓபன் பண்ணி விடுறீங்கன்னா அந்த கூண்டு தான் வந்து போர்ட் நம்பர். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்க போர்ட் நம்பரே கொடுத்துக்கிறேன், சேஞ்ச் பண்ணல. அதனால நான் வந்து N கொடுத்து என்டர் பண்றேன். இப்போ போர்ட் நம்பர் கேட்கும். இங்க நான் என்ன கொடுக்குறது அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய அதே 55 கொடுத்து என்டர் பண்ணிருங்க. இப்போ நமக்கான QR கோட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, இது ஜென்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் இருக்கும். உங்க சிஸ்டமோட ஸ்பீடா நெட்வொர்க்கை பொறுத்து நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா QR கோட் ஜென்ரேட் ஆகாது, எரர் தான் வரும். இப்போ எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த QR கோட நான் விக்டிம்க்கு அனுப்புனா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆகும். அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கு என்ன ஆகுது, எப்படி பேன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட் நான் வச்சிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் வச்சுதான் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆகுது. இது என்ன பண்ணணுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னன்னா, இது வந்து வாட்ஸ்அப் பண்ண அன்வான்டான மெசேஜஸ் அனுப்பும். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்போட மெமரி ஃபுல் ஆகும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அதை டிடெக்ட் பண்ணும். எப்படின்னா, வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நீங்க விக்டிமோட அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து எல்லா மெசேஜும் போற மாதிரி அதை டிடெக்ட் பண்ணிட்டு இது வந்து ஸ்பேம் மெசேஜஸ் வருது, இது வந்து ஒரு ஸ்கேமரோட அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே பேன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை. இதை வந்து நான் எப்படி இந்த டூலோட செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத இப்ப காட்டுறேன். இந்த இடத்துல CD கொடுத்து அந்த கமெண்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, மெடுசா ஃபிஷர். இதை நான் வந்து காப்பி பேஸ்டே பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்துருங்க. இந்த இடத்துல இந்த CD அழைச்சிட்டு நான் வந்து இதை கொடுத்துறேன். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா, நான் அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டேனாங்கிறதே எனக்கு காட்டியிருக்காது. ஏன்னா நான் வந்து பேஷ் கொடுக்கவே இல்லை, ஹைட்ல வச்சிருக்கேன். இந்த இடத்துல பேஷ் கொடுத்தேன்னா நான் இந்த ஃபோல்டர்ல இருக்குங்கிறத மேலேயே என்னால பார்க்க முடியும். இப்போ நான் LS கமெண்ட் கொடுக்குறேன். LS கமெண்ட் கொடுக்கல இந்த இடத்துல error.txt ஒரு ஃபைல் நான் சொல்லியிருந்தேன், இது உங்ககிட்ட இருக்காதுன்னு. இந்த ஃபைலை நம்ம ஓபன் பண்ணலாம். error.txt இப்போ நான் கொடுத்தேன்னா இந்த இடத்துல சில ஸ்கிரிப்ட்ஸை பார்க்க முடியும். இது பாதி ஸ்கிரிப்ட் தான் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஷோ பண்றதுக்காக. ஃபுல் ஸ்கிரிப்ட் இது கிடையாது. ஃபுல் ஸ்கிரிப்ட் செட்டப் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த டூல் ரன் ஆகல வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் ஆகும், பேன் ஆகும். இன்கேஸ் நீங்க ஃபுல் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணாம வெறும் QR கோட் மட்டும் நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் மட்டும் தான் ஆகும், பேன் ஆகாது. இந்த இடத்துல எஸ்கேப் கொடுத்துட்டு ஷிஃப்ட் WQ கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். LS கொடுத்தீங்கன்னா உங்களால அந்த ஃபைலையும் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நான் வேற என்னென்ன பண்ணிருக்கேங்கிற சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஆட் பண்ண அதே சேம் ஸ்கிரிப்ட்ஸை இதுலயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 இதுலயுமே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மெயினா இதுக்குள்ள அட்டாச் பண்ணியிருக்கேன்.
இந்த செட்டப் ஃபைல்ல ஒரு டைப் ஆஃப் செட்டப் ஃபைல் வந்து எனக்கு தேவைப்படுச்சு. அது வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட். அதை வந்து நான் பேஷ் ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டு அதையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எதுக்காகனா டூல் ரன் ஆகையில டிடெக்ட் பண்ணும் சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்காக. சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் ஏதாவது இல்லைன்னா இதுவே வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணிடும் அந்த சப்போர்ட்டிவ் ஃபைலை. அதனால நான் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதுலயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இதை புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ இதுல வந்து நமக்கு ரன் ஆனதும் என்ன ஆகும்னா, அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பேன் ஆனதும் இந்த இடத்துல கனெக்ஷன் கிடைச்சிடும். அவங்களோட சேட்ஸ் உங்களால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க யார்கிட்ட பேசினாங்கிற கால் ஹிஸ்டரியை பார்க்க முடியும். வீடியோ கால் உங்களால பார்க்க முடியாது. ஆடியோ கால் உங்களால கேட்க முடியாது. இது மட்டும் உங்களால பண்ண முடியாது. ஏன்ங்கிறத நான் வந்துட்டு தெளிவா சொல்லணும்னா, இது வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட். ஸோ அதை மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். வீடியோ கால் ஆடியோ கால் கனெக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்காது. அண்ட் இது எந்தெந்த டிவைசஸ்ல ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 14க்கு கீழே இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகும். ஆனா மீதி இருக்கக்கூடிய டிவைசஸ்ல வாட்ஸ்அப் பேன் ஆகிறது மட்டும் இருக்கு. ஆனா அதுவும் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட்ஸ்ல கிடையாது, பழைய ஆண்ட்ராய்ட்ஸ்க்கு மட்டும்தான். இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கலாம் அப்படின்னா, அன்வான்ட் மெசேஜஸ், உங்களுக்கு தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னா அதை நீங்க ஓபன் பண்ணக்கூடாது. அதுலயும் இந்த மாதிரி தெரியாத மெசேஜஸ் வந்து இப்ப நான் QR கோடுங்கிறத எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இதே வேற ஏதாவது ஒரு மெசேஜ் வரலாம், குட் மார்னிங் மெசேஜ் வரலாம், இல்ல நார்மலா ஒரு சின்ன ஒரு போட்டோவோ இல்லை ஏதோ ஒன்று வரலாம். அந்த மாதிரி இதுல இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியாதவங்களோட மெசேஜஸை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணாதீங்க. உங்க வாட்ஸ்அப்பை முக்கியமா ஆட்டோ டவுன்லோட்ல இருந்து ஆஃப் பண்ணி வைங்க. ஆட்டோ டவுன்லோட எப்பவுமே ஆஃப்ல இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப். அப்பதான் இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆனாலும் எக்ஸிக்யூட்டிபிள் ஆகாது. இது வந்து விக்டிம் QR கோட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்க டவுன்லோடர்ல ஆன்ல வச்சிருந்து தெரியாம ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரன் ஆக ஆரம்பிச்சு உங்க வாட்ஸ்அப் போயிடும். அதனால தான் சொல்றேன், ஆட்டோ டவுன்லோட ஆஃப்ல வைங்க. கைஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்ல இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேட் வந்து நெருங்கிட்டே இருக்கு. கம்மிங் 30 தான் டோர்னமெண்ட் நடக்க போகுது. அதுல வின் பண்றவங்களுக்கு கேஷ் பிரைஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சர்டிபிகேட் இருக்கு, ஸ்கேபி டூல் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். அண்ட் இந்த டோர்னமெண்ட் வந்து பெருசாலாம் இல்ல, நம்ம வந்து Z Fisher தான் வைக்கலான் இருக்கோம். Z Fisher யார் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிரைஸ், கேஷ் பிரைஸும் சரி, டூலும் சரி, சர்டிபிகேட்டும் சரி. அதே மாதிரி ஜாயின் பண்ற எல்லாருக்குமே சர்டிபிகேட்டும் இருக்கு, டூலும் இருக்கு. இது புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.